2 தீபமாவது நம்ம வீட்டில் புது தீபம் மண் விளக்கு வாங்கி அதுக்கு ஒரு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு முருகனுடைய அந்த பாராயணத்தை சொல்லி கந்தசஷ்டி கவசம் படித்து அந்த கந்தசஷ்டி கவசம் படித்து முடித்தோடனே 11 கோரிக்கை வைக்கலான்னு ஒரு ஐதீகம் உண்டு. கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும், என்னுடைய திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தடை வரக்கூடாது, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை தோஷமெல்லாம் நீங்கணும், 21 தலைமுறை பாவம் நீங்கணும், என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கணும்னு இந்த வருஷம் நீங்கள் கோரிக்கை வச்சால் அடுத்த வருஷத்துக்குள்ளே முருகன் நடத்தி கொடுப்பாராம். இந்த மாதிரி சூரசம்காரம் இன்றைக்கி அற்புதமான நாள். இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக வீடு வாசல்லாம் வலித்து நல்லபடியாக பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு இன்றைக்கி முருகனுடைய எல்லா பாராயணம் எல்லா வீட்லேயும் கந்தசஷ்டி கவசம் வாங்கி அந்த முருகனுக்கு பொட்டு சந்தனம் வச்சு யாரெல்லாம் மிளகு விரதம் இருந்தவங்க, பச்சை தண்ணி மட்டும் குடித்தவங்க, இந்த மாதிரி முருகனுக்காகவே தன்னுடைய உடல் உயிர் எல்லாம் அர்ப்பணித்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நல்லபடியாக அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மவினையெல்லாம் நீங்கி இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரும்னு சொல்லி இந்த முருகனுடைய உத்தரவாகவே இன்றைக்கி புதிய சேனலில் இன்றைக்கி சூரசம்காரத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த விளக்கு தீபம் ஏற்றுங்க, உங்கள் கர்மவினை குறைஞ்சதுன்னு அர்த்தம். நல்லா இருப்பீங்கம்மா.